என்னாச்சு? கரண்ட் போச்சா? சரி. என்னது? ஏதோ நம்பர் மாதிரி இருக்கு. சரி, நான் கண்டுபிடிப்போம். எயிட். ஓகே. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து என்ன பின்னர் busy வருது? முயற்சிக்கவும். சரி, வேற வேலையை பார்ப்போம். ஜி, நேற்று ஒரு கனவு வந்துச்சு ஜி. கனவா? கனவுல வருமா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, நைட் ஆனால் எனக்குலாம் தூக்கமே வர மாட்டேங்குது. சரி, அதை விட என்ன கனவு? அது அவ்வளோதான் ஜி. மிஷின் வந்துச்சா? அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் என்ன, இதெல்லாம் சும்மா கனவு நினச்சிட்டு வேறு வேலையை பார்க்க போயிட்டேன். அட, யோசிக்க மாட்டியா? அந்த இந்த என்ன ஜி, இது சும்மா கனவு தானே. யோ, ஒருவேளை இதே மாதிரி நம்பர் வேறு யாருக்கோ வந்து அவங்க ஃபோன் பண்ணி நீயும் ஃபோன் பண்ணி மிஷின் வந்துருந்துச்சுன்னா? யோ போயா, சும்மா என்ன இன்னொரு டைம் நான் ஃபோன் பண்ணி பார்ப்போமா? ஜி வேணாம் ஜி, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏய், குடியா ஃபோனை குடியா. யோ வேணாயா, இதெல்லாம் தேவையில்லாத வேலையா, வேணாம். இந்த ஃபோன் போகுது. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் சும்மா நியாயம். ஓ, அப்படி நேற்று தான் மிஷின் வந்து சொன்னேன். இப்போ ஃபுல் ரிங் போயிருக்கு. ஒருவேளை பார்த்துட்டு கூட கூப்பிடல. வேறு வேலை இல்லை உனக்கு. அப்போ அந்த நம்பர் யாரோடன்னு தெரிஞ்சுக்க ஆசை இல்லை. இருந்துச்சு, நேற்று இருந்துச்சு, கொடு. அப்போ வெயிட் பண்ணுங்க ப்ரோ, வரும். எந்த நம்பிக்கையில் போக சொல்கிறேன்? உங்கள் நம்பிக்கையில் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக வரும். சரி, அந்த நம்பருக்கு இப்போ கூப்பிடுவோம். ம். 2025 ஆர்சிபி தான் கப்பான். ஓ அப்படியா? டேய், ஃபோன் வருது பாரு. அவங்களா? ஆமாம் ஜி, அந்த நம்பர் தான். சரி இரு. ஹலோ, யாரு இருக்கீங்களா? பேசுங்க. நீங்கள் வேற யாருக்கும் கூப்பிட்றக்கு பதில் எனக்கு கூப்பிட்டீங்க. ராங் நம்பர், நான் வைக்கிறேன். இருங்க, இந்த நம்பர் என்னோட கனவுல வந்துச்சு. உங்களுக்குமா? இல்லை, புரியல. அப்போ நீங்க தான் அந்த ட்ரீம் கேர்ளா? அப்போ நீங்கள் தான் இந்த ட்ரீம் பாயா? இந்த பிக்கை ஆல் பேப்பர் ஆஃபாக வச்சுக்கோங்க. ஓகே. சே, நாளைக்கு வேறு காலேஜுக்கு போகணும். ஆமாம், நீங்கள் எந்த காலேஜ்? நான் இந்த ஆர்டிசி காலேஜுங்க. என்னது, ஆர்டிசி காலேஜா? நானும் அதே காலேஜ் தான். என்னது, அப்படியா? இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு தெரில, ஆனால் பிடிச்சிருக்கு. எனக்கும். சரி, நம்ம ஏன் நாளைக்கு மீட் பண்ணக்கூடாது காலேஜில்?
சரி அப்போ இங்கே ஆ என்னாச்சு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? ஐயோ நாளைக்கு எப்படி அப்புறம் அவங்கள பார்க்குறது? சரி இதுவும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? சரி ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்க்க போகிறோமே. தொலைபேசி மூலம் அவர்களின் சந்திக்கும் இடத்தை சொல்லாவிட்டாலும் அவ்விருவரின் மனம் அவர்கள் சந்திக்க வழி சொல்லும். ஐயோ சார்ஜ் போட மாட்டேனா? ஓ காலேஜுக்கு வர டைம் ஆயிடுச்சு. சரி ஒரு 2 நிமிஷம் போட்டு வைப்போம். ஐயே என்ன வெறும் 3 தான் இருக்கு. லைட்டாக ஃபோன் போட்டால் கூட சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். சரி அந்த வம்பே வேணாம், அவங்களே கால் பண்ண எடுத்துக்கலாம். வழி பார்த்திருந்தேன் உன் தடம் தோன்றும் என்றே. உங்கள் ஏர்டெல் பேக்கேஜ் காலாவதியாகிவிட்டது. தொடர்ச்சியான சேவையை பெற ரீசார்ஜ் செய்யவும். விழி மூடவில்லை, பார்வையிடம் மாறவில்லை, பல யுகம் தாண்டி வந்தேன் உன் முகம் காட்டு பெண்ணே. வழி பார்த்திருந்தேன் உன் தடம் தோன்றும். ஜி ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கோம், டயர்டாக இருக்குது, உட்காரலாமா? சரி நீ வேணா போய் உட்காரு, நான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். போ. சரி. இப்போ வேறு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன், அந்த பிள்ளையும் வேற காணும். வேறு எப்போ கூப்பிடுவான்னு தெரில, பார்த்துட்டே இருப்போம். ஏதோ போகிற மாதிரி டேய் கூப்பிட்டானே. அவங்க இல்லையா? ஜி என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சு அவன் காலேஜ் வரலன்னு நினைக்கிறேன் ஜி. இல்லை நம்ம பசங்க தான் எவனோ விளாட்றாங்க. அதெல்லாம் இருக்காது, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. அதான் இவ்வளோ நேரம் தேடி கிடைக்கலையே. டோன்ட் கிவ் அப் ஜி. ஜி ஏதோ புது கான்டாக்டாக இருக்கு. யாரு? இருங்க. ஹலோ. ஓ அப்படியா? ஐயோ தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எங்கே இருக்கீங்க? ஓகே பார்க்கிட்ட வந்துடுறீங்களா? தந்துடுறேன். சரி என்னாச்சு? ஜி நீங்கள் கூப்பிட்ட அவசரத்தில் என்னோடய ஃபோனு நினச்சி வேற ஒருத்தவங்க ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஜி. ஓ உள்நோக்கி ஆடுகின்ற ஆடல்
சதா ஆராத ஆவல் ஏதேதோ சாயல் ஏற்று திரியும் காதல் பிரத்யேக தேடல் மாறாத காதல் மன்றாடும் போதும் மாற்று கருத்தில் மோதல்